ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு தெளிவா சொல்றேன். தெளிவா கேட்டுக்கோங்க. வினைத்தொகை. தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தொகைனா மறைந்து வருவது. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை என்றால் மறைந்து வருதல் என்ற ஒரு பொருள் வரும். சரிங்களா? இது நமக்கு பல இடத்துல பயன்படும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை என்றால் மறைந்து வருவது. வினை அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? வினை அப்படின்னா செயல். ஓகேங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல் அதுதான் வினை அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா? அப்ப வினை தொகை. அப்ப செயல் மறைந்து வருமா ஐயா அப்படின்னா அப்படி இல்ல. அந்த செயல் எந்த காலத்துல நடக்குதோ அந்த காலமானது மறைந்து வருவது வினை தொகை. புரியுதுங்களா? வினைனா செயல், தொகைனா மறைந்து வருவது. நம்ம செய்யக்கூடிய செயல் அதாவது வினை அது எந்த காலத்துல நடக்குதோ அந்த காலம் மறைந்து வருவது. ஓகேங்களா? இப்ப இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்களேன். வினைச்சொல் பெயர் சொல் ஒரு சொல்ல இருக்கின்ற பொழுது சரிங்களா? வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் ஒரு சொல்ல இருக்கின்ற பொழுது அந்த சொல்லில் இருக்கக்கூடிய இந்த வினைச்சொல் எந்த காலத்தை காட்டுமோ அந்த காலம் காட்டாம மறைந்து வருவதுதான் வினை தொகை. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. ஊறுகாய். சரிங்களா? இப்ப பாருங்க ஊரு இது வந்து ஒரு வினைச்சொல் இல்லைங்களா? காய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்ப பாருங்க ஒரு சொல்ல வினை சொல்லும் வந்திருக்கு, பெயர் சொல்லும் வந்திருக்கு. வந்திருக்கா? அப்ப இந்த வினை சொல்லானது சரிங்களா? எந்த காலத்தை காட்டுமோ அந்த காலத்தை காட்டாம மறைந்து வருவது. இப்ப பாருங்க இந்த ஊறுகாயை எப்படி சொல்லலாம்? ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். சரிங்களா? இதெல்லாம் வினை சொல் தானே? பாருங்க காய் அப்படிங்கிறது பெயர் சொல். சரிங்களா? அங்க பாருங்க ஊறிய காய். இது நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம் இல்லைங்களா? எங்க ஊறிய காய் அப்படின்னு என்ன? ஒரு வினை சொல்லோடு பெயர் சொல் சேருகின்ற பொழுது என்ன வருது? பெயரெச்சம். நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஒரு முழுமை பெறாத வினையோடு ஒரு பெயர் வந்து சேருகின்ற பொழுது அது வந்து பெயரெச்சமா வரும் அப்படிங்கிறத நம்ம பெயரெச்சத்துல பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதேதான் சரிங்களா? அந்த பெயரெச்சம் காலம் காட்டும். அதுவே காலம் காட்டாம மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. இப்ப புரியுதா தெளிவா? சரிங்களா? பெயரெச்சம் தான். ஒரு வினை முழுமை பெறாத ஒரு வினை ஒரு பெயரை கொண்டு முடியும் போது அது பெயரெச்சம் இல்லைங்களா? அந்த பெயரெச்சம் காலம் காட்டும். இப்ப பாருங்க ஊறிய காய் இது வந்து ஒரு பெயரெச்சம் தான். இது என்ன காலம்? இறந்த காலம். காட்டுதா? காலம் காட்டுதா? பாருங்க ஊறுகின்ற காய் இது என்ன காய்? நிகழ்காலம். சரிங்களா? இப்ப ஊறுகின்ற காய். பாருங்க ஊறும் காய் எதிர்காலம். அப்ப பாருங்க இதெல்லாம் காலம் காட்டுது இல்லைங்களா? அப்படி காலம் காட்டாம இங்க பாருங்க ஊறு காய் ஊறு இது என்ன காலம் காட்டுது? நிகழ்காலமா இல்ல எதிர்காலமா இல்ல இறந்த காலமா? எந்த காலத்தை காட்டுது? எந்த காலமே காட்டல இல்லைங்களா? ஆனா இங்க பாருங்க காலம் காட்டுதா? சரிங்களா? இப்படி காலம் காட்டுச்சு அப்படின்னா அது பெயரெச்சமா வந்துடும். சரிங்களா? காலம் காட்டாம மறைந்து வருவது. சரிங்களா? இதுல காலம் இருக்கு. ஆனா அந்த காலம் என்னது? வெளிப்படையா காட்டல. சரிங்களா? இப்போ ஊறுகாய் அப்படிங்கிற போது ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் என்று வரும். சரிங்களா? ஆனா அது வெளிப்படையா வராம இதுக்குள்ள மறைஞ்சு வருது. சரிங்களா? இப்ப நம்ம தொகை அப்படின்னா நம்ம 1000 ரூபாய் தொகை. பணத்தை கூட நம்ம தொகை அப்படின்னு தான் சொல்லுவோம். தொகை வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுட்டோம் இல்லைங்களா? இப்ப என் பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கு. சரிங்களா? அந்த தொகை இருக்கு. ஆனா அந்த தொகை வந்து உனக்கு தெரியுமா வெளிப்படையா? தெரியாது. ஏன்னா நம்ம உள்ள பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? தொகைனா மறைந்து வருவது தான். சரிங்களா? ஆனா அதுக்குள்ள என்னது? 1000 ரூபாய் இருக்கு. ஆனா அந்த இருக்கிறது வெளிப்படையா தெரியல. அதே மாதிரி தான். சரிங்களா? இதுல வந்து காலம் இருக்கு. ஆனா அந்த காலம் வந்து வெளிப்படையா காட்டல. சரிங்களா? அப்படி வெளிப்படையா காட்டிச்சு அப்படின்னா அது பெயரெச்சத்துல வந்துரும். சரிங்களா? வெளிப்படையா காட்டாம மறைந்து வந்திருக்கு பாத்தீங்களா இங்க? சரிங்களா? அதுதான் வினை தொகை. தொகைனா மறைந்து வருவது. வினை என்றால் செயல். அந்த செயல் எந்த காலத்துல நடக்குதோ அந்த காலம் வெளிப்படையா காட்டாம மறைந்து வருவது. எங்க வரும் அப்படின்னா ஒரு சொல்ல வினை சொல்லும் பெயர் சொல்லும் இரண்டும் வருகின்ற பொழுது சரிங்களா? அங்க பாருங்க ஊறுகாய் ஊறு அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், காய் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இந்த இரண்டும் வருகின்ற பொழுது சரிங்களா? இந்த வினை சொல்லானது சரிங்களா? எந்த காலத்தை காட்டுமோ அது எந்த காலத்துல நடக்குதோ அந்த காலம் வெளிப்படையா காட்டாம மறைந்து வருவது. இப்ப பாருங்க ஊறுகாய் அப்படிங்கும் போது அது ஊறிய காய் என்ற இறந்த காலத்திலையும் வரும், ஊறுகின்ற காய் என்ற நிகழ்காலத்திலையும் வரும், ஊறும் காய் என்ற எதிர்காலத்திலையும் வரும். ஆனா இங்க வராம இருக்குது இல்லைங்களா? அதுதான் வினை தொகை. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறேன்.
இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், உங்களுக்கு தெளிவா புரியும். குடிநீர். சரிங்களா? வினைத்தொகை அப்படின்னா என்ன? தொகை என்றால் மறைந்து வருவது, வினை என்றால் செயல். அந்த செயல் எந்த காலத்துல நடக்குமோ அந்த காலம் வெளிப்படையா வராம மறைந்து வருவதல். அப்ப ஒரு சொல்ல கட்டாயமாக, சரிங்களா, ஒரு சொல்லில் கட்டாயமாக வினை சொல்லும் பெயர் சொல்லும் இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இணைந்து இருக்கின்ற பொழுது இந்த வினை சொல்லானது, ஏன்னா நம்ம வினை தானே பார்க்கிறோம், இந்த வினை சொல்லானது எந்த காலத்தில் நடக்கிறதோ அந்த காலம் வெளிப்படையா வராமல் மறைந்து வருவது. இங்க பாருங்க, குடிநீர். குடி அப்படிங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல். நீர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்ப பாருங்க, வினை சொல்லும் பெயர் சொல்லும் இணைந்து வந்திருக்கா? வந்திருக்குது. அப்படி வருகின்ற பொழுது இந்த குடி அப்படிங்கிறத எந்த காலம் தெரியுதா? இது வினைச்சொல் தான். ஆனா குடி அப்படிங்கிறது என்னது? நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த குடிநீர். சரிங்களா? அப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம். அப்ப அந்த குடிக்கிற அந்த செயல் வந்து எந்த காலத்தை இங்க காட்டுது பாருங்க. குடி அப்படிங்கிறது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, எந்த காலமே காட்டல. ஆனா இது எப்படி காட்டும் அப்படின்னா, பாருங்க, குடிநீர் அப்படிங்கிறது குடித்த நீர் இறந்த காலத்துல வரும் இல்லைங்களா? குடிச்சு முடிச்சிட்டான், அப்ப இறந்த காலத்துல வரும். அப்ப குடிக்கின்ற நீர் நிகழ்காலம், இப்ப நடந்துட்டு இருக்கு, இப்ப அவன் குடிச்சிட்டு இருக்கான் நீர். அப்ப குடிக்கின்ற நீர். அப்ப குடிக்கும் நீர், அவன் தண்ணி குடிப்பான். அப்ப குடிக்கும் நீர்னா எதிர்காலம். அப்ப பாருங்க, இப்படி வெளிப்படையாக 3 காலத்தையும் காட்டும். ஆனா இங்க தொகை, வினை தொகை அப்படிங்கும் போது மறைந்து வருது. இந்த வினையானது எந்த காலத்துல நடக்குது பாருங்க, இறந்த காலத்திலயும் நடக்குது, நிகழ்காலத்திலயும் நடக்குது, எதிர்காலத்திலயும் நடக்கும் அந்த செயல். ஆனா அந்த செயல் எந்த காலத்துல நடக்குமோ அந்த காலம் வெளிப்படையாக வராம மறைந்து வருவதுதான் வினை தொகை. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்க பயிற்சிக்கான வினா. இப்ப நான் வந்து இங்க ஒரு 7 எழுதி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த 7 சொல்ல எந்தெந்த சொல்லாம் வினை தொகையா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. இந்த 7 சொல்லையும் நல்லா தெளிவா பாருங்க. இதுல வினை சொல்லும் பெயர் சொல்லும் எங்க வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுல வினை சொல்லானது, சரிங்களா, எந்த காலத்தை காட்டுமோ அந்த காலம் வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு, சரிங்களா, இந்த 7ல எது எதெல்லாம் வினை தொகையா இருக்கும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியா கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.